நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட என்ன கணக்கு போடுகிறார் ஓபிஎஸ்? ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்னு தொடர்ந்து சொல்லி வந்தவர். இப்போ அந்த டோன் மாறுது, அது கண்டனம் ஆயிடுச்சு. அப்போ வேறு ஏதோ கணக்கு, அது வந்து திரு பன்ருட்டியார் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய், பாமக, ஓபிஎஸ் அந்த கணக்கா? இல்லை ஐயா, ஓபிஎஸ் அவர்களுடைய பாதையை தந்தி டிவியினுடைய 2 பேட்டிகள் ரொம்ப தெளிவாக உணர்த்துகின்றன. ஒன்று ஐயா இபிஎஸ் அவர்களுடைய பேட்டி. அந்த பேட்டியில் அவருக்கே உடைய கூர்மையான பதில்களில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான காலம் கடந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ ஒரு மிகச்சரியான நபராக ஐயா பன்ருட்டியார் அவர்களை நீங்கள் பேட்டி காண்கிறீர்கள். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு ஐயா பன்ருட்டியார்? தமிழக திராவிட அரசியலினுடைய ஒரு ராஜகுரு போன்றவர். அண்ணா 1967 1989 வரை எம்எல்ஏவாக இருந்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படியாப்பட்ட ஒருவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், தாவேகா விஜய் என்பது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்படுகிறது. என்னென்னா 2021 ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா இபிஎஸ் அவர்களும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அமமுகவிற்கான கதவு அடைக்கப்பட்டது என்டிஏ கூட்டணியில். பிறகு இவர்கள் இருவரும் காலத்தின் கட்டாயத்தினால் பிரிந்த பொழுது ஐயா இபிஎஸ் அவர்கள் தேமுதிகவுடன் தனியாக களம் கண்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அமமுகவும் ஒரே அணியாக என்டிஏ கூட்டணியில் களம் கண்டன. இப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் ஐயா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். அப்போ ஒன்று தெளிவாகிறது, இந்த கூட்டணியில் தனக்கான இடம் இல்லை என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த நொடியே ஊகித்திருப்பார். எப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று கூட இல்லை, ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் சந்திப்பு நிகழப்போகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிவதற்கு முன்னாலேயே நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ்க்கு தெரிந்திருக்கும். அந்த நொடியே அவர் முடிவு செய்திருப்பார், என்டிஏவில் தனக்கான இடம் இல்லை. அப்போ ஏன் இன்னும் கமிட் பண்ணாமல் இருக்காங்க? நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஏன் சொல்லாமல் இல்லை, அது அவரோட ஸ்டைலை நீங்கள் பார்க்கணும். அவர் எப்போதுமே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பேசுகிறவரோ அதிரடியாக ஏதேனும் நடவடிக்கைகளை எடுப்பவரோ அல்ல. 2001 வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் காலத்தினுடைய கால ஓட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு வாய்ப்பு வந்த பொழுது, இப்போ கூட அந்த விஷுவல்ஸ் இருக்கும், எடுத்து பாருங்க, ராஜ்பவனில் பொறுப்பேற்று விட்டு அப்படி கூட்டத்தோடு ஒருவராகத்தான் வருவார். அவர் எந்த இடத்திலும் தன்னை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடியவர் அல்ல. ஆனால் அவ்வப்போது சில குழுக்களை நமக்கு கொடுப்பார், சில லீடு நமக்கு கொடுப்பார். அந்த லீடை நம்ம தான் பிடிச்சிக்கணும். இப்போ அந்த ஐயா ஓபிஎஸ், ஐயா இபிஎஸ் மற்றும் ஐயா அமித்ஷா அவர்கள் சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது பற்றி கேட்ட பொழுது முதன்முறையாக ஒரு மெல்லிய வார்த்தையில் சொன்னார், ஐயா அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்காது, எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் அவர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற விதம். அதற்கு பிறகு ஐயா பன்ருட்டியார் அவர்களுடைய பேட்டி வருகிறது. இதற்கு இடையில் அவர் இன்னொன்றை அறிவிக்கிறார். என்னவென்றால், இந்த கூட்டணி இந்த செப்டம்பர் 4 கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர் அறிவிக்கிறார். படிப்படியாக அவர் தனது காய்களை நகர்த்தி கொண்டே வருகிறார். செப்டம்பர் 4 மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் என்கிறார். இதற்கிடையில் ஐயா பன்ருட்டியார், அதை நீங்கள் ஐயா பன்ருட்டியாரினுடைய குரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய குரல் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகிறோம். ஏனென்றால் தந்தி தொலைக்காட்சிக்கு ஐயா இபிஎஸ் அளித்த பேட்டியில் அவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். அவங்க தனியா ஒரு கட்சிக்கு ஆரம்பிக்கட்டும், இவங்க இன்னும் உரிமை கோரிக்கிட்டு தானே இருக்காங்க, அப்ப நாங்க எப்படி இந்த இடத்துல அவர் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிலையும் நீங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்க, நீங்க முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள் இல்லையா, என்டிஏவில் சில கட்சிகள் இருக்கின்றன. அப்ப என்னன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதை இணைத்துக் கொள்வதற்கு அஇஅதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கிளைம் எல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அதற்கு தயார் இல்லை அப்படிங்கிறத நம்ம எதில இருந்து உணர முடியுதுன்னா, இன்றைக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து தெரியுது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல 2வது பத்தியில, கடைசிக்கு முந்திய பத்தியில கடும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு, இதற்கு இடையில் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக அவர் நேரம் கேட்டு எழுதப்பட்ட கடிதம் வெளியிடப்பட்டது, அது லீக் செய்யப்பட்டது. அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், நானாக வெளியேறவில்லை,
ஓகே, நீங்களாகத்தான் என்னை வெளியேற்றுகிறீர்கள். ஏனென்றால் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறுதி வரை பொறுமை பார்க்கக்கூடிய பண்புடையவர். முதலமைச்சர் பதவி இந்த நகர்வுகள் எல்லாம் கடைசியா வந்து அவர் நடத்தக்கூடிய மாநாட்டில் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த மாநாட்டில் அவர் ஒரு பெரிய முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்கு நம்மை தயார்படுத்துகிறார், நம்மை படிப்படியாக தயார்படுத்தி வருகிறார். அதுதான் ஒரு மூத்த தன்னுடைய நகர்வுகளை மிகவும் சப்டிலாகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு தலைவருடைய நகர்வுகள் இவை. தமிழக அரசியலில் அதிரடியாக முடிவுகளை அறிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஊடகங்களோடு நெருக்கமாக உரையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக பொது புத்தியில் அவர்களை கவனிக்கிற அளவுக்கு நாம் இவர்களை கவனிப்பதில்லை. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, 2001 அவர் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனது முதல் 2026 இந்த அடுத்த தேர்தல் வரை 25 ஆண்டு காலம் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இதில் 15 ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிறார். இடையில் ஒரு 2 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் காரில் 17 ஆண்டு காலம் தேசிய கொடி பறந்திருக்கிறது. அஇஅதிமுகவில் அவர் வகிக்காத பொறுப்புகளே இல்லை. அவை முன்னவர், பொருளாளர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், கழக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அஇஅதிமுக சார்பாக 3 முறை. இப்படியாப்பட்ட ஒரு இது ஏன் அவரோட ப்ரொஃபைலை நான் சொல்றேன்னா, இவ்வளவு தகுதிகளையும் உள்ள ஒருவர் கடந்த 25 ஆண்டு கால தமிழக அரசியலில் எங்கேயும் தன்னை பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ளாதவர். அவர் ஒரு கேட்டலிஸ்ட். 2001ஆம் ஆண்டு தேர்தலில் அஇஅதிமுகவில் அவர் இருந்தார். 2006, 2011, 2016 இந்த 4 தேர்தலில் தலைமையோடு அவர் இணக்கமாக இருந்தார். இந்த 4 தேர்தல்களில் 3 தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றது. 21இல் அவருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவ்வளவு இணக்கமாக தேர்தலை சந்தித்ததாக சொல்ல முடியாது. அந்த தேர்தலில் அஇஅதிமுக தோல்வியை தழுவியது. பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா இபிஎஸ் அவர்களும் பிரிந்த பிறகு அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனார். என்டிஏ கூட்டணி 18%, இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு பெரிய வாக்குகளை பெற்றது. அஇஅதிமுக 23%க்கு போனது. அப்ப அவர் வந்து ஒரு முன்னால் இருக்கக்கூடிய அல்லது முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் அல்ல. 2ஆம் இடத்திலிருந்து எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க, ஒரு வினையூக்கியாக இருக்கக்கூடிய பண்பு பெற்றவர். அதனால் அவர் விஜயோடு சேர்வது என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மேஜிக் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. திரு பொன் வில்சன், விஜய் பிளஸ் ஓபிஎஸ் அப்படின்றத நோக்கி தான் இந்த நகர்வுகள் போதும், அதுதான் இந்த கடும் கண்டனம் உள்ளிட்ட அறிக்கை வர்றதுக்கு காரணமும் இல்லை. இப்போ அந்த பார்வையை முதல்ல சொல்லிடுற வேண்டாம். அப்படி அந்த அளவுக்கு ஆதிக்கம் உள்ள ஒரு செல்வாக்குள்ள தலைவர் போது அநேகமாக விஜயோடு 117 117 இடங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆளுக்கு 117, ஒரு 2.5 வருடம் அவர் முதலமைச்சர், 2.5 வருடம் இவர் முதலமைச்சர் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அப்படிதான் நம்ம கணக்கு போட முடியும். ஏன்னா அதற்கு கீழே வந்து ஓபிஎஸ்ஸை நம்ம தரம் தாழ்த்தி நம்ம நினைக்க முடியாது அப்படி இருந்தால். ஏன்னா அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் அதனால அந்த கணக்குக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து இருந்தால் அப்படின்னா, அவர் வந்து ஒரு செகண்ட் ஃபிடிலாக தான் இருந்தார். அதாவது நம்ம வந்து அவர் வந்து குறைக்கலை. ஆனால் என்னென்னா, ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் போல, ஒரு பேராசிரியர் அன்பழகனை போல, மத்தியிலே ஒரு குன்சாரிலால் நந்தாவை போல அப்படி இருந்தவர் அவர். அவ்வளோதான். அப்போ அவருக்குன்னு பெரிய வந்து தொண்டர் பலமோ செல்வாக்கோ அப்படி இருக்காது. அவர் முதலமைச்சர் ஆன விஷயத்தை மட்டும் நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துகிட்டு செய்ய முடியாது. என்றால் ஜெயலலிதா அம்மா வந்து அன்றைக்கு அவர் கையில் கொடுக்கும் பொழுது பல விஷயங்களை கணக்கு பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு முறைனா பரவாயில்லை சார், இல்ல 2 முறை இல்ல, அதுதான் அதான் அவர் கான்ஷியஸா இருக்கப்பவே 2 முறை சொல்றேன். நான் உயிரோடு இருக்கிறப்ப 3வது முறை அதுதான் சொல்றேன் பொறுப்பு. அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க புரிஞ்சுக்கல. அந்த பொறுப்புக்கு வந்து யாரை கொடுப்பாங்க என்றால், கண்ணை மூடிக்கொண்டு தனக்கென்று ஒரு தொண்டரும் இல்லாதவர், தனக்கென்று பெரிய ஆளுமை இல்லாதவர், வெறும் தன்னுடைய விசுவாசி. எந்த நேரத்திற்கு நான் திரும்பி வந்தாலும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கிட்ட பதவியை வாங்கிக்க முடியும். இல்ல அப்ப அந்த மாதிரி சூழல்கள் தான் கொடுக்க முடியும். அப்போ இபிஎஸ் அவர்களோட தலைமை பொறுப்பு வந்தது, முதலமைச்சர் பதவி, அது எந்த அடிப்படையில் சசிகலா அவங்க கொடுத்தாங்களே? இல்லை, நீங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்ததை சொல்றீங்க. ஓகே, அதுதான் முக்கியம்.
ஏனென்றால் அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே வந்து அது எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிறைய பேர் வந்து முன்மொழியப்பட்டது எல்லாமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தது, அதற்கு பிறகு வேற பேர்களும் வந்து முன்மொழியப்பட்டது எல்லாம் சொன்னாங்க. அதனால அந்த விவாதத்துக்குள்ள வரல. ஜெயலலிதா என்ற ஆளுமையோடு நம்ம சசிகலாமாவை ஒப்பிட முடியாது. ஜெயலலிதா என்ற ஆளுமை வந்து அது மண் என்றால் மண், அது வந்து கடவுள் என்றால் கடவுள், அந்த மாதிரி நினைக்கிறோம். அந்த ஆளுமை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு தன்மையோடு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான். அடுத்தது என்னன்னா, அவர் அதற்கு பிறகு எந்தெந்த நகர்வுகள் நடத்தினாரோ எல்லா நகர்வுகளுமே ஃபெயிலியர்.